தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தனக்கு உடல்நிலை சோர்வு ஏற்பட்டாலோ, உடல் ரீதியாக ஏதாவது நோய் ஏற்பட்டாலோ, இல்லது பேய் இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிருக்கதா நம்பிக்கொண்டாலோ, அவங்க பெரும்பான்மையான மக்கள் மருத்துவமனைக்கு போகிறாங்க, பெரும்பான்மை மக்கள் ஆலயத்திற்கு போகிறாங்க. சில குறிப்பிட்ட மக்கள் பள்ளிவாசலில் போய் மந்திரிக்கிறது அப்படின்னு சொல்லி போகிறாங்க. காரணம் என்னென்னா, எல்லா கடவுளும் ஒன்று தானே, அல்லாஹ் சாமி நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகிறாங்க. அங்கே போய் நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? மருத்துவமனையில் பார்த்துட்டோம், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், நம்மளுக்கு எங்கேயுமே ஒரு தீர்வு கிடைக்கலையே, இந்த பள்ளிவாசலில் மந்திரிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமேன்னு சொல்லி பள்ளிவாசல், தர்காக்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பழக்க வழக்கமாக நடைமுறையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு தீர்வாக போகிறாங்க, ஒரு நம்பிக்கையோடு போகிறாங்க. இவங்க இந்த இதில் நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகிறாங்க. இந்த நம்பிக்கையோடு போகக்கூடிய அந்த அடித்தட்டு ஏழை எளிய மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிறது மாதிரி அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு இழிநிலை செயலை ஒருத்தன் செஞ்சுருக்கான். யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் பாரூக் அப்படிங்கிறவர். இந்த உமர் பாரூக் யாருன்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில், வாழப்பாடியில் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய உலமா. இந்த உலமாட்டை ஒரு 30 வயது மதிக்கத்தக்க பெண் தன்னுடைய உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி பாடம் போட போயிருக்காங்க. பாடம் போடுறதுன்னா இந்த மந்திரிக்க போகிறது, பள்ளிவாசலில் மந்திரிக்க போகிறதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பகுதியில் அந்த ஏரியாவில் பாடம் போடுறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் அந்த உமர் பரூக் ஒரு நம்பிக்கையோடு வந்த ஒரு ஏழை எளிய அந்த மக்களை, அந்த பெண்ணை, ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதுன்னு வந்த அந்த பெண்ணிடம் போய் அத்துமீறி பாலியல் ரீதியாக தொந்தரவு செஞ்சுருக்காங்க. தொந்தரவு செஞ்சதுனால அங்கே இருக்கக்கூடிய வாழப்பாடி போலீஸ் வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சுருக்கு. தன்னிட்ட பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா, நம்மளுக்கு பிரச்சனைக்கு இருக்கான்னு சொல்லி வரக்கூடிய நம்பிக்கையோடு வரக்கூடிய அந்த பெண்ணிடம் போய் இவன் நடந்திருக்கான்னா, இவெல்லாம் மனிதனா? இந்த மண்ணில் இவன் வாழ தகுதியுள்ள நபர் தானா? இதைத்தான் உங்களுடைய குர்ஆனோ உங்களுடைய முகமது நபி அவர்களோ சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதை நான் உங்கள்கிட்ட இதை தமிழக மக்கள்கிட்ட இருந்தும் இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு கேள்வியாக முன்வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு குற்றம்ங்கிறது செயல் அல்லது செயல் தவிர்க்க இட் இஸ் ஏ கிரைம். ஆக்ட் ஆர் ஒமிஷன்ஸ் இட் இஸ் ஏ கிரைம். ஒரு செயலை செய்கிறதும், ஒரு குற்றச்செயலை செய்கிறதும், ஒரு செயலை செய்யாமல் இருப்பதும் குற்றம். ஒரு பள்ளிவாசலில் நம்பிக்கையோடு ஒரு வந்த பெண் மீது அத்துமீறி நடந்திருக்கான்னா, இவனை எதிர்த்து எத்தனை ஜமாத்து, தமிழகத்தில் இருக்கிற ஜமாத்து நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க? எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க? எத்தனை இஸ்லாமிய கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க? ஏன்னா உங்களை நம்பி உங்கள் பள்ளிவாசலுக்கு நம்பிக்கை கிடைக்குன்னு வந்திருக்காங்க அந்த பெண். அப்படி வந்த பெண்ணிட்ட உங்கள் ஆள் அத்துமீறி நடந்திருக்கான். அது தவறு தானே? இந்த தவறை சுட்டி காட்டாமல் இருக்கீங்கன்னா நீனும் குற்றவாளி தான். இந்த குற்றத்தில் நீங்களும் இந்த சமூகத்துக்கு முன்பாக குற்றவாளியாக தான் பார்க்கப்படுறீங்க. பெண்ணியவாதின்னு பல பேர் வராங்க. இந்த கம்யூனிஸ்டில் பெண்ணியவாதிகள் இருக்காங்க. அவங்க எந்த இடத்துல பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆனால் இஸ்லாமியருக்கு பண்ணால் மட்டும் அதை கண்டுக்கிறாமல் போயிடுவாங்க. ஆனால் இந்த பெண்ணிய விஷயத்தை ஏற்றுக்கிறாங்களா? இல்லை ஒன்று சொல்லுங்கள் சார், ஒன்றும் இது தப்புன்னு சொன்னால் தப்புன்னு கண்டிங்க, இல்லை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள். அதனால் என்னைய பொறுத்தளவில் இந்த உமர் பாரூக்கை விட பெரிய குற்றவாளி, சமூக குற்றவாளி யாருன்னா, இந்த குற்றத்தை தட்டி கேட்காத, இந்த குற்றத்தை கண்டிக்காத, இல்லை வருத்தம் தெரிவிக்காத இந்த அமைப்புகள் தான் குற்றவாளி நான் சொல்கிறேன். இது யாருன்னு இந்த தமிழக மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இதையும் சரின்னு சொல்லி இந்த உமர் பாரூக்குக்கும் சில பேருக்கு முட்டு கொடுக்குற கீழே கமெண்ட் போடுவாங்க. கமெண்ட் பண்ணுறவன் நீ மனிதனாங்கிறத ஒரு யோசித்து பார்த்துட்டு கமெண்ட் போடு. நன்றி, வணக்கம்.